வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆயிடும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் 2024க்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுவெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. மாதக்கோள்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் எல்லா கிரகங்களுமே டிரான்சிட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து துலாமுக்கும், கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து துலாமுக்கும், துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்துக்கும், மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே கடகத்தில் நீசமாகிறாரு. சந்திரன் அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமி அமைப்பில் வராரு. இந்த கிரகங்கள் எல்லாம், இதோடைய மாற்றங்கள் எல்லாம் நிறைய உளவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மீன ராசி. காலபுருஷனுக்கு 12வது ராசி, குருவுடைய இன்னொரு புனிதமான வீடு, புண்ணியமான ஒரு ராசி மீன ராசி. ராசிநாதன் குரு, சாதுவான கிரகம், மெடிடேஷன் பிளானட், சுபர், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக உள்ள ஒரு கிரகம் சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா. அப்பேற்பட்ட குருவுடைய வீடான இந்த மீன வீட்டுக்கு இந்த கிரக அமைப்புகள் என்னென்ன பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழிலில் உள்ளவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும். தொழிலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், வேறு தொழில் பண்ணலாமா, இல்லை பணத்தை பெருக்கணுமே, செகண்ட் இன்கம் வேணுமே, மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது ரெஸ்ட்லெஸ்ஸாக. காரணம், ராசியில் உள்ள ராகு வேகமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. ஒரு அதிகமான ஒரு ஆசை, ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு கோலை அச்சீவ் பண்ண வைக்கிறது ராகு. அப்போ அந்த ராகு தான் இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கிறாரு. அப்போ அந்த ராகு ராசியில் இருக்கும்போது நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு. தொழிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஒர்க் டைம் இருக்குது அப்படின்னா அதில் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் யோசனையிலே போயிடுது. அப்போ இருக்கிற தொழிலை என்ஹான்ஸ் பண்ணுறதை நம்ம விட்டுடுறோம். புது தொழிலை பற்றி யோசிச்சு அது ஒன்றில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுமே தவிர்த்து ஃபிசிக்கலாக உங்கள் மணியோ உங்கள் பிஸ்னஸோடைய ரொட்டேஷனோ இதிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிஸ்னஸோட நேச்சர் நல்லா தான் இருக்குது. அப்போ உங்கள் தாட் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லலாம் இல்லை, நாங்கள் வேலையில் தான் இருக்கோம், எங்களுக்கு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி குரு 3ல் அதிகமான முயற்சி அப்படிங்கிறது வேலையில் தேவைப்படுது. பட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், ஜாப்ஸ் இன்செக்யூரிட்டி கூட வேலையில் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் உட்கார்றது நல்லது. பட் குருவும் சுக்கிரனும் சமசப்தமமாக பார்த்துக்கிறாங்க. குரு கரியர் பிளானட் இருக்கிறது 3ஆம் இடத்துல. அப்போ நீங்கள் என்ன முயற்சி, இவ்வளோ நாள் நான் அப்போ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா, எனக்கு என்ன நேம் இந்த ஆஃபீஸில் கிடச்சிருக்கு, என்ன அங்கீகாரம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கும் இந்த காம்பினேஷன். இது எப்போனா அக்டோபர் 13க்கு மேலே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி இருக்க போதுன்னு நான் சொல்லிட்டேன். அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. வேலையெல்லாம் போயிடாது, பட் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் வேலைக்குள்ளே. வேலை போகாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வேலையை விடவும் செய்யாதீங்க. ஜாப் ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்குன்னு இப்போதைக்கு ஃபிட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோர்த் கமிங் மந்த்ஸில் கரியர் செட்டில் ஆகிடும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சரி, ஓகேங்க. எங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இல்லை கேது, ஒய்ஃப் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தாலும் வேலைப்பளு காரணமாக ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் நல்ல வேளை கேதுக்கு குரு பார்வை இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிடித்த பையனையோ பிடித்த பெண்ணையோ மனம் முடிச்சு வாழ்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இது கொடுக்குது. சைல்டு பர்த் எப்படி இருக்குது? செவ்வாய் நீசம். அக்டோபர் 20க்கு மேலே பாசிபிலிட்டி கம்மி. 3 வாரம் சான்சஸ் அதிகம். சரி, ஓகே. எங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் ஒரு எல்டர்ஸ், சீனியர்ஸ் மீன ராசியில் நாங்கள் இருக்கோம். எங்கள் பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அவங்க திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதியான சந்திரன். அப்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் அக்டோபர் நல்லாயிருக்கும். அக்டோபர் 17க்கு மேலே பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். எல்லா விஷயங்களுமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன உட்கட்சி பூசல் மாதிரி சின்ன சின்ன வெளியில் சொல்ல முடியாத ஹிடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் எனி காஸ்ட் எல்டர்ஸை மேரேஜ் லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆக விடாதீங்க. அந்த ஒன்றை நீங்கள் பண்ணாலே போதும். சரி, ஓகேங்க. இதெல்லாம் ஓகே. நாங்கள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வாங்கலாமா? 4ஆம் அதிபதி புதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சூரியனோட சேர்ந்து நல்லா தான் இருக்கிறாரு. ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. இது ரொம்ப லக்கை பூம் பண்ணி, அதாவது ஒரு 10 லட்ச ரூபா இடம் உங்களுக்கு 8 லட்சத்துக்கே கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. 10 லட்ச ரூபா இடம் 10 லட்சத்துக்கு கிடைக்கும். கரெக்டான ரேட் கொடுத்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம்.
அந்த சொத்தின் மூலமாக ஃப்யூச்சரில் லாபம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. வாங்கக்கூடிய சொத்து யோகமான சொத்தாக தான் இருக்கும். ஏன்னா புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா தான் இருக்கிறாரு. புதன் வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகமும் கூட. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, நாங்கள்லாம் எஜுகேஷனல் கம்யூனிட்டி, நாங்கள் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிச்சுட்ருக்கோம், எங்கள் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிறாரு. புதனை பற்றி பிரச்சனை இல்லை, அறிவு வளரும். மக்கப் பண்ணவங்க கூட கொஞ்சம் பைஹார்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கான்செப்ட் என்னன்னு புரிய ஆரம்பிப்பீங்க. யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸுமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 6th ஹவுசஸ் பேசிக்கலி வின்னிங். அக்டோபர் 17க்கு மேலே பௌர்ணமி சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வின்னிங் இன் காம்படிஷன், வின்னிங் இன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஹைலி பாசிபிள். ரொம்ப நல்லா இருக்குது, வின் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. அரசு வேலைக்கான பிராப்தமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மீனத்துக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? இதெல்லாம் ஓகே. ஹெல்த் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, சூரியன் புதனோடு சேர்ந்துருக்கிறாரு. அப்பா வழியில் ஹெரிடிட்ரியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு 40-50 வயசை நீங்கள் நெருங்குறீங்க, 40லேருந்து ஒரு 50-60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, அப்பாவோட அந்த ஹெரிடிட்ரி டிசீஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்குது. அப்படியே ஆகிடும்னு இல்லை, ஜாதக கன்சல்டேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு உடல்நிலையில் ஒரு மாற்றம் தெரியுதுன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே டாக்டரை பார்த்துக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. லைஃப் த்ரெட்டனிங்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. 12ல் இருக்கிற சனினால் தூக்கம் பாதிக்கப்படும். மேக்ஸிமம் ஒரு 8 hours தூங்க ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதேமாதிரி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால ஃபேமிலி பர்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்த தான் செய்யும். சனி பயிற்சிக்கு அப்புறம் இது சரியாக வரும். மார்ச் 2025க்கு அப்புறம் இது கண்டிப்பாக சரியாகவே வரும். நான் வெஜிடேரியன் கன்சம்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்லா சாப்பிட வைப்பார், நிறைய சாப்பிட வைப்பார், வேகமாக சாப்பிட வைப்பார், ஸ்பைஸியாக சாப்பிட வைப்பார். பட் என்ன சாப்பிட்றோங்கிற கான்ஷியஸில் இருக்க விட மாட்டார். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓவராலாக பார்த்துக்கிட்டா மீனதுக்கு பாசிட்டிவிட்டி தான் நிறையா இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸை பெருக்கிட்டு நெகட்டிவை இன்னும் குறைச்சி இன்னும் நீங்கள் நல்லா என்ஹான்ஸ்டாக வாழணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சொல்வேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் தூங்குறது, எந்திக்கிறது, குளிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, கோயிலுக்கு போகிறது மாதிரி உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள்லேயே நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய பாவத்தையும் உங்கள் கர்மாவையும் நீக்கி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுக்குது. இதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.